ஹலோ, ஐம் கார்த்திகா. நான் உங்கள் எல்லாருக்கும் பிடிக்கிற மாதிரி ஒரு சின்ன ஸ்டோரி சொல்ல போகிறேன். இது ஒரு காமெடி செக்ஷன். இது எங்கள் வீட்டிலே நடந்தது. நான் நல்லா ஒன்று பெற்று வச்சுருக்கேன். அராத்து அப்படி ஒரு அராத்து. எப்போ அம்பியாக இருப்பான், எப்போ அந்நியனாக மாறுவானே தெரியாது. அந்த மாதிரி ஒரு பையன். அன்றைக்கெல்லாம் கடைக்கு போய் பால் வாங்கிட்டு வாடா அப்படின்னு சொன்னதுக்கு, மா கடைக்கெல்லாம் போனால் கடத்திட்டு போயிடுவாங்க, தெரியுதாம்மா உனக்கு அப்படின்னு கேட்டேன். என்ன கடைக்கு போனால் கடத்திட்டு போயிடுவாங்களா? இது என்னடா புது விஷயமா இருக்கே அப்படின்னு கேட்டேன். அம்மா, என்ன மாதிரி குண்டாக இருக்கிற குழந்தைங்கள்லாம் கடத்திட்டு போய் 100 கோடி ரூபாய்க்கு விற்றுருவாங்க. ஏன் ஒல்லியாக இருக்கிற குழந்தைங்களாம் விற்க மாட்டாங்களா அப்படின்னு கேட்டால், அம்மா ஒல்லியாக இருக்கிற குழந்தைங்களெல்லாம் கொஞ்சம் காசு தான் தருவாங்க. குண்டா என்ன மாதிரி கொழுக்கு முழுக்குன்னு இருக்கிற குழந்தைங்களுக்கு தான் நிறைய காசு தருவாங்க. நானெல்லாம் கேட்டு ஷாக் ஆகிட்டேன். அன்னைக்கெல்லாம் ஒரு உருவம் வரைஞ்சிட்டு இருந்தான். பார்க்குறக்கே கொடூரமாக இருந்துச்சு. அந்த அன்னப்பள்ளி பையெல்லாம் அடித்து சாப்பிட்றோம். அந்த மாதிரி ஒரு உருவம். யாரடா இப்படி வரைஞ்சிட்ருக்க அப்படின்னு கேட்டால், அம்மா எங்கள் ஸ்கூலில் ஃபேன்சி ட்ரெஸ் காம்படிஷன் வச்சுருக்காங்க, உங்கள் பேரண்ட்ஸ்க்கு உங்களுக்கு பிடிச்ச மாதிரி டிசைன் பண்ணிட்டு வாங்கன்னு சொன்னாங்க, அதனால தான் உங்களை அரைக்கையாக வரைஞ்சிட்ருக்கேன் அப்படின்னு சொன்னான். அப்போ தான் தெரியும், அம்மாவாக இருந்தேன்னா அரைக்கையாக மாறிட்டேன் அப்படிங்கிற ஒரு விஷயம். இது கூட பரவாயில்லைங்க. எப்போவுமே ஸ்கூலுக்கு போகிறப்ப அவங்க அப்பா என்ன சொல்லுவார், மா கேட்டை திறந்து விடுமா, உன்னை பார்த்துட்டு போனால் தான் அந்த நாளே எனக்கு ஹாப்பியாக இருக்கும் அப்படின்னு சொல்லுவார். நான் கூட ரொம்ப சந்தோஷமாக இருப்பேன். நம்மளோட ஹஸ்பண்ட் நம்மளை பார்க்காம வேலைக்கு போகிறதில்ல, ரொம்ப ஹாப்பி அப்படின்னு நான் நினச்சிட்டு இருந்தேன். அப்போ தான் பையன்கிட்ட அவர் பேசிகிட்டு இருந்ததை நான் கேட்டேன். பையன் சொல்கிறேன், ஏன்பா அம்மா முகம் ரொம்ப லக்கியான முகம் இல்லைப்பா, அதனால தானே இப்படியெல்லாம் சொல்கிறீங்க அப்படின்னு கேட்டேன். டே சும்மா இருடா, நீ வேற. கேட்டு திறந்து விடுறக்கு ஒரு ஆள், சாத்திரக்கு ஒரு ஆள்னு சம்பளம் கொடுத்து சர்வரடா வைக்க முடியும்? இதெல்லாம் ஃபேமிலி ட்ரிக்கோட தெரிஞ்சுக்கோ அப்படிங்கிறாரு. இது தெரியாத முட்டாள்தனமாக இவ்வளோ நாளாக இந்த வீட்டில் இருந்திருக்கனே அப்படின்னு நினச்சி நான் ரொம்ப வருத்தப்பட்டேன். இது கூட பரவாயில்ல. சண்டேனாலே சண்டை தான். ஏன் சண்டை நடக்குதுன்னே தெரியாத அளவுக்கு சண்டே வரும். அன்னைக்குன்னு பார்த்து சீரியல் பார்க்குறதா சின்சான் பார்க்குறதான்னு பயங்கர போட்டி. ஆனால் கண்டிப்பாக சீரியல் தான் ஜெயிக்கும். அவங்ககிட்ட அடித்து உருட்டி எப்படியோ மிரட்டியாவது அவங்ககிட்ட இந்த ரிமோட்டை பிடுங்கிடுவேன். அந்த ரிமோட்டுக்கு வாயின்னு ஒன்று இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், தூக்கு மாட்டி தொங்கிடும். அடித்து பிடிச்சி அவங்ககிட்ட வாங்கியிருப்பேன். ஆனால் அவன் என்கிட்ட ஃபோனை மிரட்டி வாங்கிடுவான். வாங்கி ஒரு 1/2 மணி நேரம் கூட இருக்காது, 2 GB முழுசாக முடிச்சிருவான். டே எப்பட்றா இப்படி ஒரு நாள் பூரா நாங்கள் யூஸ் பண்ணால் கூட இந்த ஜிபி தீர்ந்து போகாது, உனக்கு மட்டும் எப்பட்றா தீர்ந்து போகுதுன்னு கேட்டால், அம்மா இது என்னோட தப்பு இல்லை, முகேஷ் அம்மானி இருக்கார்ல, இது அவரோட தப்பு, நீ எப்படிம்மா காரணமே இல்லாமல் என்ன திட்டலாம் அப்படிங்கிறான். இதுக்கெல்லாம் என்ன பதில் சொல்ல முடியும்? ஆனால் என்னதான் இருந்தாலும் நம்ம வீட்டில் இருக்கிற பசங்க நம்மளுக்கு என்றைக்குமே பயங்கரமான என்டர்டெயின்மெண்ட்டு தான். இந்த மாதிரி ஒரு செக்ஷன் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், தயவு செஞ்சு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.